நமஸ்தே. விசாரத் பூர்வாது லால் பிகாரி அப்படிங்கிற டிப்னி இப்போ பார்க்கலாம். இதை உங்களுக்கு நான் சரவணா கைடில் எடுக்கிறேன். படேகர் கி பேட்டி முன்சி பிரேமச்சந்த் கி கஹானி ஹை. இந்த படேகர் கி பேட்டி முன்சி பிரேமச்சந்தர் அவர்கள் எழுதின ஒரு ஸ்டோரி. லால் பிகாரி கா பாத்திர இஸ் கஹானி கா பாத்திர ஹை. லால் பிகாரிங்கிற கேரக்டர் இந்த கதையில் வர்ற ஒரு பாத்திரம். வ பேனி மாதவ் கா சோட்டா பேட்டா ஹை. பேனி மாதவ் அவர்களுடைய சின்ன பையன். லால் பிகாரி அன்பட் ஹை. அன்படுனா படிப்பறிவு இல்லாதவர், இல்லிட்ரேட்னு சொல்லுவாங்க. வே சஜீலா ஜவான் துருத்துருன்னு கொஞ்சம் முரட்டுத்தனமாக இருக்கக்கூடிய பையன். ஹட்டா கட்டா ஹை. ஹட்டா கட்டா அப்படின்னா கொஞ்சம் பார்ப்பதற்கு ஸ்ட்ராங்காக இருப்பான். பல்வான் ஹை, ரொம்ப பலசாலியானவன் அவன். குஸ்தி लड़ा करता है. कुश्ती சண்டை போடுவார். और अपने से बड़े बलवान को भी पछाड़ देता है. அவரை விட பெரிய பலசாலியான பல்வானை கூட அப்படி தூக்கி விசிறிடுவாராம். பச்சாடு தேத்தானா தூக்கி திருப்பி போட்டுடுவாருங்கிறாங்க. லால் பிகாரி கோய் காம் நகி கர்த்தா ஹை. எந்த வேலையுமே அவர் செய்யலை. அவாரா பன்கர் குமா கர்த்தா ஹை. அவாரா அப்படின்னா ஊர் சுற்றுவார் வெட்டியா. வ அவுரத்தோं का सामना सम्मान नहीं करता. பெண்களை சம்மான்னா ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டார் பெண்களை. ஆனந்தி ஜரா கீ டால்கர் மாஸ் பக்காத்தி. ஆனந்திங்கிறவங்க எல்லா சாரா கீ டால்கர் மாஸ் பக்காத்தி, பூரா இருக்கிற நெய்யெல்லாம் போட்டு அவள் மீட் பண்ணிட்டா, மத்தலப் நான்வெஜ் செஞ்சிட்டாங்க. दाल में घी नहीं डालती तो பருப்பில் நெய் போடலை. லால் பிகாரி உஸ்ஸே குஸ்ஸா கர்த்தா ஹை. அதனால் அவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சான். ஆனந்தி அவங்க வீட்டு மருமக. அவங்க ஒரு நாள் நான்வெஜ் செய்யும் பொழுது எல்லா நெய்யையும் தூக்கி நான்வெஜ்ஜில் போட்டுட்டாங்களாம். பருப்பில் நெய் போடலை அப்படிங்கிறதுல கோபத்தில் அவர் பஹலே உஸ்கா அப்பமானு கர்த்தா ஹை, ஃபிர் உஸ் பர் கடாவு ஃபேக்குத்தா ஹை. ஃபஸ்ட்டு அவமானப்படுத்திடுறாரு, அதுக்கப்புறம் அவரோட மிதியடி செப்பல் எடுத்து விசிறிடுறாரு அவங்க மேலே. ஸ்ரீகண்டுக்கு பாத் மாலும் ஹோத்தா ஹை தோ வ கர் சோடனா சாத்தா ஹை. இது ஆனந்தியோட ஹஸ்பண்ட் ஸ்ரீகாண்டுக்கு தெரிய வருது. உடனே அவர் வீட்டை விட்டு வெளியே போயிடலாம், ரெஸ்பெக்ட் இல்லாத வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. வ லால் பிகாரிக்கா முகுபி தேக்னா நகி சாத்தா. லால் பிகாரியை பார்க்கக்கூட நான் விரும்பலை தம்பியை, இங்கேருந்து போகணும் அப்படின்னு சொல்கிறார். ஏ ஜான்கர் லால் பிகாரி ரோ படுத்தா ஹை. இதை கேட்டு அவர் லால் பிகாரி அழுக ஆரம்பிச்சிட்டார். வ அப்பனே படே பாய் சே பியார் கர்த்தா ஹை. பெரிய அண்ணா மேலே ரொம்ப பாசமாக இருக்கான். உஸ்கா ஆதர் கர்த்தா ஹை, ரெஸ்பெக்ட் பண்ணுறான். உசே அப்பனி கலத்தி மாலும் ஹோத்தி ஹை. அவர் செஞ்ச தப்பு லால் பிகாரியை உணர்றாரு. நான் என்ன தப்பு பண்ணேன்னு அவர் ரியலைஸ் பண்ணுறாரு. इसलिए वह स्वयं घर छोड़कर जाने की बात करता है. அதனால் யாரும் போக வேண்டாம், தப்பு பண்ணது நான் தான், ஸ்வயம் நானே வீட்டை விட்டு வெளியே போய்க்கிறேன்னு லால் பிகாரி சொல்கிறார். இஸ் சந்தர்ப்பமே ஆனந்தி லால் பிகாரி கோ மாஃப் கர்த்தி ஹை. இந்த சந்தர்ப்பம்னா சுச்சுவேஷனில் ஆனந்தி போயிட்டு லால் பிகாரியை மாஃப் கர்த்தினா மன்னிச்சிடுறாங்க. பரிவார் கோ டூட்னே சே பச்சாத்தி ஹை. ஃபேமிலி உடஞ்சி போயிடாமல் பிரிஞ்சு போயிடாமல் சேர்த்து வைக்க நினச்சாங்க. லால் பிகாரி பேலே பேஹிச்சக் கலத்தி கர்த்தா ஹை. அவர் எப்போவுமே கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் தயக்கம் இல்லாமல் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாராம். பாத்கோ அப்படி கலத்தி மெஹசூஸ் கர்த்தா ஹை. அதுக்கப்புறம் அவரோட மிஸ்டேக்கை ஃபீல் பண்ணிக்கிறாரு, என்ன தப்பு பண்ணுங்கிறது. तो पूरी की तरह बदल जाता है. टोटलाக அவர் தன்னை மாற்றிக்கொள்கிறாரு. अंधेरे से उजाले की ओर आगे बढ़ता है. இருட்டிலேருந்து வெளிச்சத்துக்கு தன்னை கொண்டு வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் இருட்டிலேருந்து வெளிச்சத்துக்கு வந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. ஆல் தி பெஸ்ட். நல்லா எழுதுங்கம்மா.